ஹலோ! இயற்கையுடன் இணைந்ததோர் வாழ்வியல். வாழத்தான் ஆசை. 3 வருஷத்துக்கு முன்னாடி சரியா சொல்லணும்னா கொரோனா லாக்டவுன் டைம்ல வச்ச நாட்டு ரக பெரிய நெல்லி. நம்ம கையால வச்ச ஒரு சின்ன செடி இப்படி பெரிய மரமா வளர்ந்து கொத்து கொத்தா நெல்லி காய்ச்சி தொங்குறத பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. சம்மர் ஆரம்பத்துல கொஞ்சம் பூக்கள் பூத்து இருந்ததை பார்த்ததோட சரி. இவங்க எல்லாம் எப்ப பிஞ்சு பிடிச்சு காய்க்க தொடங்குனாங்கன்னே தெரியல. திடீர்னு பார்த்தா இப்படி குட்டி குட்டியா நெல்லிக்காய் வச்சிருக்கு. இது நாட்டு ரக நெல்லி. நம்ம கடையில பாக்குற ஹைபிரிட் நெல்லி மாதிரி பெருசு பெருசா எல்லாம் வராது. துவர்ப்பு சுவை அதிகமாவே இருக்கும். சரியா 3 வருஷத்துக்கு அப்புறம் காய்க்க தொடங்கியிருக்கு. நெல்லி மரத்தை பொறுத்தவரை வருஷத்துக்கு 2 முறை தான் காய்க்கும். வறட்சி நிலங்கள்ல கூட நல்லாவே வளரக்கூடியது தான் இந்த பெரிய நெல்லி. இல்லைன்னா இப்படி பராமரிப்பே இல்லாம மழை நீரை மட்டுமே ஆதாரமா வச்சு இவ்வளோ காய்களை காய்க்க முடியுமா? சின்ன நெல்லியில உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிடாதவங்களே இருக்க முடியாது. சாப்பிடவே அவ்வளோ அருமையா இருக்கும். அதுவே இந்த பெரிய நெல்லியை சாப்பிடும்போது துவர்ப்பு சுவையும், சாப்பிட்டு தண்ணி குடிக்கும்போது இனிப்பு சுவையும், அடடா சொல்றதை விட சாப்பிட்டு பாருங்க, அந்த அனுபவமே தனிதான். ஒரே பழத்துல 2 வித சுவைகள் இருக்குன்னா அது இந்த பெரிய நெல்லியில மட்டும்தான். பறிச்ச வர போதும் கிளம்பலான்னு பார்த்தா மரத்துல இன்னும் இவ்வளோ நெல்லிக்காய் இருக்கே. இப்படி மரத்தோட உச்சில காய்ச்சி தொங்குனா என்னதான் பண்றது? விட்டுட்டு போகவும் மனசு இல்ல, உயரத்துல காய்ச்சத பறிக்க தோரடும் இல்ல. ஏதோ மரத்தை உலுக்கி உலுக்கி இவ்வளோ நெல்லிக்காய அறுவடை பண்ணியாச்சு. நெல்லிக்காய் மரத்தை வச்சு 3 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிற முதல் விளைச்சல். அதில் நாம் பண்ண முதல் அறுவடை. எவ்வளோ நெல்லிக்காய் இருக்குன்னு பார்க்கலாமா? நெல்லி மரத்தோட ஒவ்வொரு இலைக்கு இடையிலையும் காய் காய்க்கும். இது முதல் வருஷம்ல, அதான். இனி அடுத்தடுத்த வருஷத்துல இன்னுமே நிறைய காய்கள் காய்க்கும். இந்த நெல்லிக்காயை பாருங்களேன், அதோட தோல்ல அங்கங்க லேசா சிவப்பு நிறம் கலந்த மாதிரி இருக்கா? நாட்டு ரக நெல்லியில தான் இப்படி இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி சைஸும் சின்னதாக தான் இருக்கும். பார்க்கவே நல்லா குட்டியா அழகா இருக்குல்ல. நெல்லிக்காயில இல்லாத மருத்துவ குணமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இந்த பெரிய நெல்லியில பெரிய அளவில் சத்துக்கள் இருக்கு. விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் ஏ, அயன், கால்சியம் எல்லாமே அதிகமாக இருக்குது. நம்ம உடலில் ஏற்படுற பல பிரச்சனைகளுக்கு இந்த நெல்லியில் தீர்வு இருக்குது. ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த, மலச்சிக்கலை தடுக்க, கண் பார்வையை அதிகரிக்க, உடல் எடையை குறைக்க, ரொம்ப முக்கியமாக முடி உதிர்வை கட்டுப்படுத்த இந்த நெல்லிக்காய் ஒன்று போதுமே. சரி, நெல்லிக்காய் வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? நெல்லி மிட்டாய், தேன் நெல்லி, நெல்லி பொடி, இது தவிர வேற என்ன பண்ணலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.